ஆசிரியர்களை கொத்தடிமையாகவும் கல்வித்துறையை ஏவல் துறையாகவும் அரசியல் பணிக்காக ஆசிரியர்களை திமுக ஸ்டாலின் அரசு பயன்படுத்துவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமத்தூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீராம் பள்ளியில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பாஜக மாநில செயலாளரும் ஸ்ரீராம் பள்ளி தாளருமான முரளி ரகுராமன் ஏற்பாட்டில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 1008 பசுக்களை கொண்டு பூஜை மற்றும் 75 ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம், தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள எந்த தார்மீக உரிமையும் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும், கல்வித்துறை முற்றிலும் சீரழிந்து உள்ளது, 4.5 ஆண்டுகளில் கல்வித்துறை மிக மோசமடைந்து உள்ளது, எவ்வித அடிப்படை வசதிகள் கூட இல்லை, கல்வியில் சிறந்த மாநிலம் என மத்திய அரசு சொல்ல வேண்டும், இல்லை என்றால் பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சொல்ல வேண்டும். ஆனால் ஸ்டாலின் தனக்குத்தானே பாராட்டு விழா எடுத்துக் கொள்வதாக சி.வி. சண்முகம் விமர்சித்தார். பள்ளி கல்வித்துறையில் அதிமுக ஆட்சியில் 37,636 பள்ளிகள் இருந்தன. ஆனால் இந்த ஆட்சியில் 37,554 பள்ளிகள் தான் உள்ளது. 89 பள்ளிகள் குறைந்துள்ளதாகவும் 207 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் 53 லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் 52,075 மாணவர்களாக குறைந்துள்ளதாகவும், அதற்கு பள்ளிகளில் போதிய கட்டிடம் இல்லை, இருக்கைகள் கூட இல்லை என்றார். திமுக ஆட்சியில் கற்றல் திறன் குறைந்துள்ளதாகவும், ஆசிரியர்களுக்கு கற்றலை தவிர வேறு வேலைகளை திமுக அரசு கொடுப்பதாகவும், 47 மாதிரி பள்ளிக்கூடங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுக்கப்படுவதாகவும், தொழிலாளர்கள் நலன் சட்டத்தை இந்த அரசு மீறுவதாகவும், ஆசிரியர்களை கொத்தடிமையாகவும் கல்வித்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். துணைவேந்தரை நியமிக்க துப்பில்லாத முதல்வர் தனக்குத்தானே பாராட்டிக் கொள்வதாகவும், கௌரவ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்யும் அரசு திமுக உள்ளதாகவும், ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து இதுவரை நடவடிக்கையும் இல்லை என்றார்.